பெரிய காட்டின் நடுவில் குட்டி யானை கண்ணன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரியவன் அல்ல, ஆனால் அவன் மனம் மிக பெரியது. அவன் எப்போதும் மெதுவாக பேசுவான், யாருக்கும் உதவ தயங்க மாட்டான். ஒரு மாலை நேரம், காட்டின் அடர்ந்த நிழல் நிறைந்த புதர்களில் நடந்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு மெலிதான குரலை கேட்டான். தயவு செய்து உதவுங்கள். அவன் அருகில் பார்த்தான். அங்கே நீலமும் பொன்னும் கலந்த ஒளிரும் சிறகுகளுடன் ஒரு சிறிய வண்ணத்துப் பூச்சி நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் சூரிய ஒளி நிறைந்த மலர்மேட்டிலிருந்து வந்தேன் என்றது அது. காற்று என்னை இங்கே தள்ளிவிட்டது. இங்கே எல்லாம் இருட்டு. எனக்கு வழி தெரியவில்லை. கண்ணன் சுற்றி பார்த்தான். முன்பாதை மிகவும் குறுகியது. முள்ளுகள், கொடிகள், திடீரென வீசும் காற்று எல்லாம் சவாலாக இருந்தது. கவலைப்படாதே என்றான் கண்ணன் மெதுவாக. நான் உன்னை பாதுகாப்பாக மலர்மேட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். வண்ணத்துப் பூச்சி தயங்கியது. இந்த காடு பெரியது. நான் மிகவும் பலவீனமானவள். கண்ணன் சிரித்தான். தைரியம் என்பது பெரியதாக இருப்பதல்ல. யாராவது உதவி தேடும் போது அவர்களை காக்கும் மனசுதான் தைரியம். அவர்கள் மெதுவாக நடக்கத் தொடங்கினர். திடீரென ஒரு பலமான காற்று வீசியது. வண்ணத்துப் பூச்சி தள்ளாடியது. உடனே கண்ணன் தனது தும்பிக்கையை மெதுவாக வளைத்து அதன் சுற்றில் ஒரு பாதுகாப்பு சுவர் போல வைத்தான். காற்று நேராக அதனை தாக்காமல் தடுத்தான். என் அருகில் இரு என்றான் அவன். முள்ளுகள் இருந்த இடத்தில் அவன் கவனமாக கொடிகளை தள்ளினான். இருட்டான இடங்களில் ஒளி முன்னால் இருக்கிறது என்று ஊக்கமளித்தான். சில நேரம் கழித்து காற்றில் மலர் வாசனை பரவியது. மரங்கள் குறைந்து சூரிய ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது. அவர்கள் மலர்கள் நிரம்பிய அழகான மேட்டிற்கு வந்தார்கள். இது என் வீடு என்று வண்ணத்துப் பூச்சி மகிழ்ச்சியுடன் பறந்தது. அதன் சிறகுகள் சூரிய ஒளியில் மின்னின. நீ மிகவும் தைரியமானவன் என்றது அது. கண்ணன் மெதுவாக தலையசைத்தான். நான் வலிமையானதால் அல்ல, உன்னை தனியாக விடாமல் இருந்ததால்தான் என்றான். அந்த நாளிலிருந்து காட்டில் அனைவரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டனர். உண்மையான தைரியம் சத்தமாக இருப்பதல்ல, பலவீனமானவர்களை பாதுகாப்பாக அவர்களின் இடம் சேர்க்கும் மனமே உண்மையான தைரியம். கதை சொல்லும் நெறி: பாதுகாப்பாக காக்கும் கருணைதான் உண்மையான தைரியம்.